ரைட். யூனிட் 3 வந்து செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். செல்லினுடைய என்ன பார்க்க போறோம் இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் செல்லினுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே, ப்ரோகேரியாட்டிக் செல் எப்படி இருக்கு, யூகேரியாட்டிக் செல் எப்படி இருக்கு, பிளான்ட் செல் எப்படி இருக்கு, அனிமல் செல் எப்படி இருக்கு, அதோடைய அப்புறம் செல் ஆர்கனல்ஸ்லாம் எப்படி இருக்கு. அதுக்கு அடுத்தது செல் உள்ள செல் ஸ்ட்ரக்சர்ல லிப்பிட் எப்படி இருக்கு, புரோட்டீன் எப்படி இருக்கு, அதெல்லாம் பயோ மாலிகுல்ஸ் டச் பண்ணுவோம். அண்ட் ஃபங்க்ஷன், செல்லினுடைய வேலை என்ன, சரியா, செல்லுடைய வேலைகள் என்னென்னலாம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன் சிந்தசிஸ் எப்படி நடக்குது, ஜஸ்ட் பயோ மாலிகுல்ஸ்ல வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செல் டிவிஷன் எப்படி நடக்குது, மைட்டாசிஸ், மியாசிஸ், இது எல்லாமே செல்லுடைய ஃபங்க்ஷன்ல தான் உங்களுக்கு வரும், செல்லினுடைய வேலைகள்ல தான் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம். சரிங்களா? ரைட். பாரு, பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே. பயாலஜி அப்படின்றது உயிரினங்களை பத்தி படிக்கிறது, அவ்வளவுதான். லிவிங் ஆர்கனிசத்தை பத்தி படிக்கிறது பேர் தான் என்னது, பயாலஜி, உயிரியல் அப்படின்னு சொல்றோம். The detailed description of their form and appearance only brought out their diversity. சார், அந்த ஒரு பிளான்ட்டை பத்தியோ அல்லது ஒரு அனிமலை பத்தியோ உங்களுக்கு டீடைல்டு டெஸ்கிரிப்ஷன் வேணும், நிறைய அதை பத்தின ஒரு வரையறை வேண்டும்னா நீங்க என்ன பண்ணணும், அதனுடைய வடிவத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், பிளஸ் அப்பியரன்ஸ். சரியா? இப்போ அதனுடைய வடிவத்தையும் அப்பியரன்ஸும் நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு டைவர்சிட்டியில எப்படிலாம் இருக்குது ஜஸ்ட் போய் பார்க்கலாம். ஒரு காட்டுக்கோ அல்லது ஏதோ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஆர்கனிசம் எப்படி இருக்கு, சரியா, அதோட அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றத உங்களால பார்க்க முடியும் அப்படின்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், இட் இஸ் த செல் தியரி தட் எம்பசைஸ் த யூனிட்டி அண்டர்லைங் திஸ் டைவர்சிட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ். அதாவது செல் கோட்பாடுன்னு ஒன்று வருது, சரியா. செல் தியரினா எப்படி செல் முதல்ல உருவாகி இருக்கும், ஏற்கனவே இருக்க இந்த செல்லுல இருந்து தான் வந்துதா அல்லது புதுசா உருவாச்சா, அதை சொல்றதா செல் தியரி. அந்த செல் தியரி தட் எம்பசைஸ் த யூனிட்டி அண்டர்லைங் திஸ் டைவர்சிட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ், அந்த வெவ்வேறு வடிவங்கள், உயிரினங்களுடைய வெவ்வேறு வடிவங்களை நமக்கு சொல்ல வருது. அதாவது செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ், எந்த வகையிலான ஆர்கனிசமா இருந்தாலும் சரி அதுக்கு டெஃபினிஷனு செல் தியரி சொல்ல வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? அது எந்த ஆர்கனிசமா இருக்கட்டும், அது ப்ரோகேரியட்டா இருக்கட்டும், யூகேரியட்டா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், பிளான்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு தேரியை கொடுக்கறது எதுனா செல் தேரி, செல் கோட்பாடு அப்படின்றது நமக்கு சொல்ல வருதுன்றாங்க. A description of a cell structure and cell growth by division is given in the chapters comprising this unit. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த யூனிட்ல, இந்த தேர்ட் யூனிட்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செல் ஸ்ட்ரக்சர், செல் இந்த யூனிட் ஆஃப் லைஃப்ல ப்ரோகேரியாட், யூகேரியாட்டிக், அதை பத்தி படிப்போம். அதே மாதிரி செல் growth by division, மைட்டாசிஸ், மியாசிஸ், இதானே, இது ரெண்டு டிவிஷன் தான் நமக்கு என்சிஆர்ல கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே எங்க கொடுத்துருக்காங்கன்னா இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்தது செல் தியரி ஆல்சோ கிரியேட்டட் a sense of mystery around living phenomenon. செல் தியரி அப்படின்றது ஒரு லிவிங் ஆர்கனைசத்துல நமக்கு நம்ம சுத்தி என்ன மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்றத நமக்கு சொல்ல வருதுன்றாங்க. அது என்னென்னலாம், பிசியாலஜிக்கல் அண்ட் பிஹேவியர் ப்ராசஸ். பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்னா என்ன, பிசிக்கலா நடக்கிறதா பிசியாலஜிக்கல். ஒரு பிளான்ட்ல ரெஸ்பிரேஷன் நடக்குது, அது ஒரு பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். சுவாசம் நடக்குது இல்ல, அது ஒரு பிசியாலஜி ப்ராசஸ். அப்புறம் போட்டோசிந்தசிஸ் நடக்குதா, ஒளிச்சேர்க்கை நடக்குதா, அது ஒரு பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் தான். சரிங்களா? அப்ப செல் தியரி நமக்கு எதை சொல்ல வருதுன்னா பிசியாலஜிக்கல் ப்ராசஸை பத்தியும் அண்ட் பிஹேவியர், அந்த ஒரு ஆர்கனிசம் எப்படி பிஹேவ் பண்ணுது அந்த ப்ராசஸை பத்தியும் தான் நமக்கு சொல்லுதுன்னு சொல்றாங்க. திஸ் மிஸ்ட்ரி வாஸ் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன் ஃபார் லிவிங் ஃபினாமினா டு பி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆர் அப்சர்வ்டு. அதாவது ஒவ்வொரு செல்லும் நம்ம தான் படிச்சிருக்கோம்ல, ஒவ்வொரு செல்லும் ஒன்னா சேர்ந்து டிஷ்யூவை உருவாக்குது. டிஷ்யூ, ஆர்கன் சிஸ்டம், இந்த மாதிரி குரூப்பா சேர்ந்து தான் நமக்கு, ஒரு செல்லு மட்டும் எல்லா இதுவும் கட்டமைக்கிறது கிடையாது, எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு பண்ணுது அப்படின்றாங்க. In studying and understanding the physiological and behavioral processes, one can take a physiochemical approach and use cell-free system to investigate. அப்படின்னா என்ன சார்? இப்போ நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு, ஒரு லிவிங் ஆர்கனிசம்னா அதில் நடக்கிறது பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், ரைட்டா? அது அண்ட் பிஹேவியரல் ப்ராசஸ், ஒரு அனிமலோடைய பிஹேவியர் என்னன்னு நமக்கு தெரியும், அது நடக்கும், ஓடும், சரி, அது இப்படி இது இப்படி கத்தும், அதோட பிஹேவியரல் ப்ராசஸ் நமக்கு தெரியும்.
ஒன் கேன் டேக் எ physiochemical approach. அப்படின்னா பிசியோனா பிசியாலஜிக்கலா குறிக்கக்கூடியது, கெமிக்கல்னா நமக்கு மெட்டபாலிசம்ல நடக்குது இல்லையா? அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு அப்ரோச் எடுத்து பார்க்கும்போது அண்ட் யூஸ் செல் ஃப்ரீ சிஸ்டம் டு இன்வெஸ்டிகேட். செல் ஃப்ரீ சிஸ்டம்னா என்ன? செல் இல்லாத ஒரு அமைப்பை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய பிசியோகெமிக்கல் அப்ரோச் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா லிவிங் ஆர்கனிசம்ல என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றத தெரிய வரும்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. This approach enables us to describe the various process in molecular terms. நீங்க இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்து பார்க்கும்போது என்ன நமக்கு தெரிய வரும் அப்படின்னா மாலிகுலார் டேர்ம்ஸ்ல நீங்க சொல்லலாம் வேரியல் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றோம், மெட்டபாலிசம்னு சொல்லிக்கிறோம். அது என்னென்ன ப்ராசஸ் சேர்ந்தது? கெட்டபாலிசம் நானபாலிசம், சரிங்களா? அந்த டேர்ம்லாம் என்னது? மாலிகுலார் டேர்ம்ஸ் தான் நீங்க சொல்லலாம். ஒரு செல் ஃப்ரீ சிஸ்டம் எடுத்துட்டு பார்த்துட்டீங்கன்னா தனியா ஒரு செல்ல அமைப்பை வெளியே எடுத்துட்டு அதுல என்னென்னலாம் ப்ராசஸ் நடக்குதுன்னு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல என்னென்னலாம் நடக்குதுன்றத மாலிகுலார் டேர்ம்ஸ் மூலியமா சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செல்லுக்குள்ள கிளைகாலிசிஸ் நடக்குது, சரியா? சரி, C4 சைக்கிள் நடக்குது. இதெல்லாம் எப்ப தெரியும்? நீங்க எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் தெரியும். சும்மா ஒரு ஆர்கனைசேஷன் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா தெரியாது. ஓகேவா? அதுக்கடுத்தது it will tell us what type of organic compounds are present in living organism. சரிப்பா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டிஷ்யூ எடுக்கிறீங்க, பிளான்ட்டோட டிஷ்யூவோ அல்லது அனிமலோடைய டிஷ்யூவோ நீங்க எடுத்து பார்க்கும்போது அது என்ன பண்ணுவோம், அதுல என்ன கெமிக்கல் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோமா? சரியா? அப்ப எல்லா ஆர்கனிசத்திலையும் ஒரே மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குமா? அப்படி இருக்காது. அப்ப ஒரு ஆர்கனிசத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அல்லது ஒரு பிளான்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நம்ம பயோ மாலிகூல்ஸ் படிக்கும்போது பார்ப்போம், ஒரு பிளான்ட்டோடைய டிஷ்யூ, ஒரு கேரட்டோட பீஸோ அல்லது வெங்காயத்தோடைய ஒரு தோலையோ எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஹியூமனுடைய இங்க கன்னத்திலிருந்து ஒரு செல்லை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அரைச்சி ட்ரைகுளோரோஅசிட்டிக் அமிலத்தை ஊற்றி அரைச்சி அதில் என்னென்னலாம் இருக்கு, சரியா, எதுலாம் மேக்ரோ மாலிகூல்ஸ் எதுலாம் மைக்ரோ மாலிகூல்ஸ் பிரிப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்றத நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? It will tell us what type of organic compounds are present in living organism. In the next stage, one can ask the question, what are these compound doing inside the cell? சரிப்பா, ஒரு செல்லுக்குள்ள இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃபனின், இது எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும், சொல்லுங்க பார்க்கலாம். ஆமால, கிராம் சாயத்தை ஏற்றது தான் சாஃபனின் அப்படின்றது. ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ்மா, இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருள் தான் சாஃபனின்னு சொல்லுவோம். சரிங்களா? பயோ மாலிகூல்ஸ் பிரைமரினா என்ன படிப்போம், செகண்டரினா படிப்போம். இந்த சாஃபனினுடைய வேலை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இதுல இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி சேகா பார்த்தோமா, என்ன ஃபேமிலி? சிகைக்காயெல்லாம் வருது இல்லையா, அது என்ன ஃபேமிலி? டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டோம், பேபேசியா, லெகுமினேசியா, மைமோசேசியில வரும். சரிங்களா? அப்ப அந்த சீக்காயோடைய எடுத்து என்ன கெமிக்கல் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க. அது என்ன கெமிக்கல் இருக்கும்? சாஃபனின் அப்படின்ற ஒரு செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அதனோட இருக்கும். சரிங்களா? அப்ப நமக்கு இங்க என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, ஒன் கேன் ஆஸ்க் த கொஸ்டின், வாட் ஆர் திஸ் காம்பவுண்ட்ஸ் டூயிங் இன்சைட்? அப்ப இந்த சாஃபனின் என்ன வேலை செய்யுது? இந்த சீக்கா பிளான்ட்ல சாஃபனின் இருக்கு, அது என்ன வேலை செய்யுது? நுர வர்றதை சொல்லுது. இப்ப அந்த நமக்கு ஷாம்பு போடுறோம், நிறைய நுர வருது, அதுக்கு காரணம் சாஃபனின்னு சொல்றோம். அப்ப முதல்ல நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆர்கனிசத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீ கண்டுபிடிச்சி என்னடா பண்ண போற, அது என்ன வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அதான் அதுக்கான கொஸ்டின். சரிங்களா? ரைட். And in what way they carry out gross physiological process like digestion, excretion, memory, defense. சரி, ஓகே. அதுக்கடுத்தது what way they carry out gross physiological process like digestion, excretion, memory, defense, recognition, etc. அப்ப ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கு முக்கியம் அப்படின்றத நீங்க எடுத்துக்கிறீங்க. அது எந்த வகையில நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாம் அது ஒத்துழைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அயன் அப்படின்றது தெரியும். அயன் எங்க இருக்கு?
ஹீமோகுளோபின் இருக்கு. சரிங்களா? அப்ப முதல்ல பிளட்ல என்ன இருக்குன்றத முதல்ல நீங்க கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இது எந்த வகையில அதை கட்டமைக்கிறது அந்த ப்ராசஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்டும் ஒரு ப்ராசஸுக்கு மிக முக்கியமானது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸ்கிரீஷனுக்கு என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் வி ஆன்சர் த கொஸ்டின் வாட் இஸ் த மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் ஆல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ். இப்போ ஒரு கொஸ்டின் வாட் இஸ் த மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் ஆல் பிசியாலஜிக்கல் ப்ராசஸ், எல்லா உடற் செயல்முறைக்கும் மூலக்கூறு அடிப்படை எது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? செல்லு தான். எல்லாத்துக்கும் பேசிஸ் யாரு தான்? செல்லுக்குள்ள தான் எல்லாமே நடக்க போகுது. ஓகே. இட் கேன் ஆல்சோ எக்ஸ்பிளைன் த அப்நார்மல் ப்ராசஸ் தட் அக்கர் டூரிங் எனி டிசீஸ்டு கண்டிஷன். சார் டிசீஸ் கண்டிஷன் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலி, நார்மலான எலிக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு. அதனால நார்மலாக ரெஸ்பிரேஷன் பண்ண முடியுமா? டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக நடக்குமா? நடக்க முடியாது. கண்டிப்பாக அது என்ன பண்ணும்? அதை தடுக்க தான் செய்யும். அதான் அந்த அர்த்தம். This physiochemical approach to study and understand living organism is called reductionist biology. இது நீட் கொஸ்டின். எஸ், நீட் கொஸ்டின் தானே அது. இந்த வருஷம் நீட் கொஸ்டின் எடுத்து பாரு. இந்த மாதிரியான அப்ரோச், this physiochemical approach to study and understanding living organisms is called reductionist biology. reductionist biology னா என்ன? ஒரு ஆர்கனிசமோ அல்லது ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் எந்த மாதிரியான பிசியோகெமிக்கல் ப்ராசஸ்லாம் நடக்குது அந்த அப்ரோச்சை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ரெடக்ஷனிஸ்ட் பயாலஜி. சரிங்களா? தமிழில் ரெடக்ஷனிஸ்ட் பயாலஜினா என்ன தமிழ் வார்த்தை எக்ஸாக்டாக தெரியல, விட்டுருங்க. The concept and techniques of physics and chemistry are applied to understand biology. கரெக்டா? பயாலஜியை நீங்கள் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய டெக்னிக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் அதை அப்ளை பண்ணாதான் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பிளான்ட்டில் ஒரு அல்கலாய்டு கெமிக்கல் இருக்குன்னு சொல்கிறோம். சரியா? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிஸ்ட்ரி மூலிமா தான் நீங்கள் பண்ண முடியும். சரியா? அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி சொல்லியிருப்பேன்னா, இப்போ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுன்னா தம்பி, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வருதுன்னா எத்தனை கார்பன் இருக்குது, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, புரியுதா? எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்றத வித் ஹெல்ப் ஆஃப் கெமிஸ்ட்ரி மூலியமா மட்டும் தான் நம்ம பயாலஜியால தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அதே மாதிரி பிசிக்ஸ் டெக்னிக்ஸ் என்ன நம்ம பயாலஜியில் யூஸ் பண்றோம்? பிசிக்ஸோடைய டெக்னிக்ஸ் என்ன நம்ம பயாலஜியில் யூஸ் பண்றோம்? சன்லைட் வருது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் கேள்விப்பட்டது இல்லையா? சன்லைட்ல இருந்து வரக்கூடிய லைட்ல எதோடைய வேவ் லென்த் அதிகம், எதோடைய வேவ் லென்த் கம்மின்றது தெரிஞ்சா தானே, புரியுதா? அப்ப ப்ளூ கலர்லயும் எந்த அப்போ உங்களுக்கு அங்க மட்டும் ப்ராசஸ் அதிகமா நடக்குதுன்னா என்ன காரணம்? புரியுதா? இது பிசிக்ஸோட இது. சரிங்களா? அப்ப பயாலஜியை மட்டும் நீங்க தனியாலாம் படிக்கலாம் முடியாது. வித் ஹெல்ப் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் அது என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. இன் சாப்டர் 9 ஆஃப் திஸ் யூனிட் a brief description of biomolecules is provided. 9வது சாப்டர்ல பயோமாலிகுல்ஸ் ஒன்றும் இல்லை, ஆர்கனிசத்துக்குள்ள எந்த மாதிரியான மாலிகுல் இருக்கு அதை பத்தி நீங்க சாப்டர் 9ல படிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் இதை பொறுத்த மட்டும் நமக்கு முக்கியம்ன்றது இந்த ரெடக்ஷனிஸ்ட் பயாலஜி முக்கியமானது. அண்ட் பிசியோகெமிக்கல் அப்ரோச்னா என்ன, பிசியோகெமிக்கல் அப்ரோச்னா என்ன, இது ரெண்டு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? தமிழ் மீடியத்துக்கு இது இருக்காது. சரியா? அதை நான் அப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன். சரி, எப்பவும் போல ஒவ்வொரு யூனிட்லயும் ஒரு சயின்டிஸ்டை பத்தி பார்ப்போம். இவர் யாரு? ஜிஎன் ராமச்சந்திரன். ஓகே, நம்ம ஏரியா பக்கத்துக்காரர் தான், அப்படிதானே? எந்த ஊர் அவரு? ஜிஎன் ராமச்சந்திரன் எந்த ஊரு தெரியுமா? மெட்ராஸா? கேரளா. சொந்த ஊர் கேரளா, சென்னையில படிச்சிருக்காரு. ரைட்டு, நமக்கு ஒரு பெருமை தான். பார்க்கலாம். ஜிஎன் ராமச்சந்திரன் an outstanding figure in the field of protein structure. புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சிருப்பீங்களா? என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு? புரோட்டீனுடைய அமைப்பு 4 ஸ்ட்ரக்சர் இருக்கு. முதல்நிலை அமைப்பு, 2ஆம் நிலை அமைப்பு, 3ஆம் நிலை அமைப்பு, 4ஆம் நிலை அமைப்பு. இது எல்லாமே பயோமாலிகுல்ஸ் நம்ம படிப்போம். இப்போ இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜிஎன் ராமச்சந்திரன்றவர் ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட். எதை பத்தினது அப்படின்னா, புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர், புரதத்தினுடைய அமைப்பை பத்தி சொல்றதுல இவர் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிகர் அப்படின்றாங்க. was the founder of the Madras School of Conformational Analysis of Biopolymer. இவர் தான் எதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா,
மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் ஆஃப் பயோபாலிமர். பயோபாலிமர்னா என்ன? பயோனா ஆர்கானிசம், பாலிமர்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன்ன்றது பாலிமரா இல்லையா? புரோட்டீன் எதனால ஆனது? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன் நம்ம பார்க்குறோம், நிறைய அமினோ ஆசிட், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட். என்ன பாண்டு? பெப்டைடு பாண்டு. பெப்டைடு பிணைப்பால நமக்கு எதை உருவாக்குது? ஒரு புரோட்டீனை உருவாக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இவர் என்ன பண்றாரு, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் கன்ஃபர்மேஷன் அனலைஸ் ஆஃப் பயோபாலிமர், இந்த பயோபாலிமரை பத்தி அனலைஸ் பண்ற ஒரு நிறுவனத்தை சென்னையில அவர் என்ன பண்றாரு, ஆரம்பிக்கிறார். ஓகே, அந்த அந்த பேர் வந்து மெட்ராஸ் ஸ்கூல்னு பேர் வச்சிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. இஸ் டிஸ்கவரி ஆஃப் த ட்ரிபிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன் பப்ளிஷ்ட் இன் நேச்சர் இன் 1954 and his analysis of the allowed conformations of proteins through the use of the Ramachandran plot rank among the most outstanding contribution in structural biology. அதாவது இவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணியிருக்காரு பயாலஜிக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரிபிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜன். கொலாஜன் எங்க படிச்சிருப்பீங்க? கொலாஜன் விலங்கினங்கள்ல சேமிப்பு உணவுப் பொருளா? வேற ரெண்டு செல்லு கனெக்ட் ஆகும்போது கொலாஜன் கேள்விப்பட்டது இல்லையா? சரியா? அதுதான் அந்த அந்த புரோட்டீனை தான் அவர் எடுத்துக்கிட்டார். சரியா? அதனுடைய ட்ரிபிள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரை என்ன பண்றாரு, அவர் டிஸ்கவர் பண்றாரு. ஓகே, பண்ணிட்டு அதை என்ன பண்றாரு, நேச்சர் அப்படின்றது ஒரு ஃபேமஸான இதனா அந்த ஆன்லைன்லப்பா. இப்போ நீ பயாலஜில ஒரு புதுசா நீ கண்டுபிடிச்சிருக்கிற அப்படின்னா, அந்த கண்டுபிடிப்பு நேச்சர் அப்படின்ற இதுல வந்துடுச்சுன்னா நீ பெரிய ஆள். அவ்வளோ சீக்கிரம் உன்னோட கண்டுபிடிப்பு அதில் போட முடியாது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னா மட்டும்தான் அது கரெக்ட் அப்படின்றத அவங்க பப்ளிஷ் பண்ண வைப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி மிகப்பெரிய இதில் அவருடைய கண்டுபிடிப்பு என்ன பண்றாரு, 1954 பப்ளிஷ் பண்ணார். பப்ளிஷ் பண்ணிட்டு புரோட்டீன் த்ரூ த ராமச்சந்திரன் பிளாட். கேள்விப்பட்டிருக்கியா? ராமச்சந்திரன் பிளாட் இந்த மாதிரிமா ஜஸ்ட் ராமச்சந்திரன் பிளாட்ன்றது தனியாவே இருக்கு. சரிங்களா? இதனுடைய இது எல்லாருமே இப்படி பாக்குறீங்களாமா? கேள்விப்பட்டதே இல்லையா? இது வர இது இவரோட இது வந்து தனியா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறது. சரியா? இது எல்லாத்தோடைய ஸ்ட்ரக்சரையும் இந்த மாதிரி அவரோட பேர்ல டயக்ராமா நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீ புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் எது போட்டீங்கனாலும் அவரோட பேருக்கு வரும். ரைட்டா? அப்ப கொலாஜனுடைய ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சி இவர் தான் என்ன பண்றாரு, இந்த மாதிரியான அமைப்பை வெளியிடுறாரு. அதுதான் என்னது, ராமச்சந்திரன் பிளாட். ஞாபகம் வச்சுக்கோங்க. rank among the most outstanding contribution in structural biology. அப்ப பயாலஜில மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இவர் கொடுத்த ராமச்சந்திரன் பிளாட். ஞாபகம் வச்சுக்கோ. He was born on October 8, 1922 in a small town not far from Cochin on the southwestern coast of India. இவர் பிறந்தது எங்க அப்படின்னா அக்டோபர் 8 1922 நாட் ஃபார் ஃப்ரம் கொச்சின். என்ன அர்த்தம்? ரொம்ப தூரமா, கம்மியாகும். ரொம்ப தூரம் இல்ல, கொச்சினுக்கு பக்கத்துல. புரியுதா? சவுத் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா, அது கேரளாவில் பிறந்தார், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இஸ் ஃபாதர் வாஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இவங்க அப்பா ராமச்சந்திரனுடைய அப்பா வந்து ஒரு மேக்ஸ் ப்ரொஃபஸர் அட் எ லோக்கல் காலேஜ் அண்ட் திஸ் ஆர் கன்சிடரபிள் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஷேப்பிங் ராமச்சந்திரன் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். அவர் என்ன நினைக்கிறாரு, அவங்க அப்பா மேக்ஸ் ப்ரொஃபஸர்ன்றதால அவங்க பையனை மேக்ஸ்ல ஒரு பெரிய ஆளா கொண்டு வரணும் அப்படின்னு யார் நினைக்கிறாரு? அவங்களோட அப்பா நினைச்சார், ஆனா அவர் நினைக்கல. ரைட்டா? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஸ்கூல் இயர்ஸ், Ramachandran graduated in 1942 as the top ranking student in the BSc Honors Physics course
ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். அப்போ இவர் 12th முடிச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, அவங்க அப்பாவுக்கு என்னவோ மேக்ஸ் தான் விருப்பம், ஆனா இவர் என்ன படிக்கிறாரு, பிசிக்ஸ் முடிக்கிறாரு, பிஎஸ்சி ஆனர்ஸ் கோர்ஸ். அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது, அதை எங்க படிக்கிறாரு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிக்கிறார். சரிங்களா? he received a PhD from கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி in 1949. 1949ல இந்த பிசிக்ஸ் துறையிலே அவர் என்ன பண்றாரு, பிஹெச்டியும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில முடிக்கிறார். ஓகேவா? while at Cambridge ராமச்சந்திரன் met லினஸ் பாலிங். இந்த இடத்துல அன்லைன் பண்ணிக்கோ. ராமச்சந்திரன் வந்து லினஸ் பாலிங் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட மீட் பண்றாரு. and was deeply influenced by his publication on models of the alpha helix and beta sheet structure that directed his attention to solving the structure of collagen. அப்ப இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், புரோட்டீனுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, இரண்டாம் நிலை அமைப்பு. புரதத்தினுடைய இரண்டாம் நிலை அமைப்புல ரெண்டு இருக்கும், ஆல்பா ஹெலிக்ஸ், பீட்டா ஷீட்டட் பிளேட். இதை யார் கொடுத்தது அப்படின்னா லினஸ் பாலிங். சரியா? அப்ப கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில ராமச்சந்திரன் இருக்கும்போது யாரை மீட் பண்றாரு, லினஸ் பாலிங்க மீட் பண்றாரு. இவர் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்காரு, புரோட்டீனுடைய செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல வரக்கூடிய ஆல்பா ஹெலிக்ஸையும் பீட்டா ஷீட்டட் பிளேட்டையும் ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. அப்ப அவர் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, கொலாஜனையும் நம்ம அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா யாரு கிடைக்குது, ராமச்சந்திரனும் கிடைக்குது. அப்ப அவர் யாரை மீட் பண்ணாரு, எதனால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா லினஸ் பாலிங். ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் கொலாஜனை பத்தி he passed away at the age of 78 on April 7, 2001. இவர் இறந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோ, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே? இதுதான் சயின்டிஸ்ட் ஜி.என். ராமச்சந்திரனுடைய ஒரு வரலாறு, ஹிஸ்டரி. சரியா? இப்ப இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொலாஜனுடைய ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். சரிங்களா? அவர் யாரை பார்த்து வந்தாரு, அண்ட் ராமச்சந்திரன் பிளாட்டை கொடுத்தவர் அவரு, நேச்சர்ல அவரோட இதழ் பப்ளிஷ் ஆயிருக்கு, இதெல்லாம் வரக்கூடிய கான்செப்ட். ஓகேவா? புரியுதா? இது பார்த்துக்கோ. நமக்கு வருஷம் வருஷம் ஒரு சயின்டிஸ்ட் வந்துருவாங்க, அது யார் வராங்கன்றது நீங்க தான் பார்த்துக்கோ. சரி, எங்க அந்த சாப்டர் பத்தின வீடியோ கொடுக்குறது? இதுல இந்த செல் யூனிட், செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், இந்த யூனிட்ல நீங்க பார்க்க போற சாப்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செல் வாழ்வின் அலகு அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது பயோமாலிகுல்ஸ், உயிரி மூலக்கூறுகள். மூணாவது செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். சரிங்களா? ஒன்று ஒன்றுத்தையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க போறது செல் த யூனிட் ஆஃப் லைஃப். ஜஸ்ட் பாரு, சயின்டிஸ்டை பத்தி பாரு, பார்த்துட்டு ஏதாவது இருந்தா சொல்லு.